வணக்கம். ரொம்ப 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 ஒரு ஸ்பெஷலான செய்தி இந்த செய்தி. இது இனிமேல் நடக்கவும் முடியாது, இது வரைக்கும் நடந்ததும் கிடையாது. அப்படி ஒரு செய்தி. என்ன செய்தின்னு கேட்குறீங்களா? மகாராஷ்டிராவில் டோலில் ஒரு போலீஸ் எல்லாம் செக்கப்பில் இருக்கிறப்ப ஒரு டூ வீலரில் ஒருத்தர் வேகமாக போயிருக்கார். அது பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது, பின்னாடி ஏதோ வித்தியாசமாக ஒன்று இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. அவர் ஸ்டாப் பண்ண சொல்லுவாங்க, ஸ்டாப் பண்ணவே இல்லை. சொன்ன பின்னாடியே ஜீப்பில் துரத்திட்டு போய் நிறுத்தினா பின்னாடி ஒரு லேடியோட பாடி டூ வீலரில் பாடியை வச்சு கட்டி கொண்டு போயிருக்காப்புல. அந்த பையனை நிறுத்தி என்ன ஏது அப்படின்னு விசாரித்ததுக்கப்புறம் சொல்லியிருக்காப்புல. அவரும் ஒரு ஒய்ஃபை கூட்டிக்கிட்டு வெளியில் போயிருக்காரு. டூ வீலர்லேயே ரொம்ப தூரம் போயிருக்காங்க. ஏதோ ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. போடுறப்ப லாரி பின்னாடி வந்த லாரி இடிச்சிருச்சு. லாரி இடித்ததில் அந்த அம்மா கீழே விழுந்து ஸ்பாட்லேயே இறந்துட்டாங்க. ஸோ அது ரொம்ப அதிகமாக வண்டி வாகனம் வராத ரூட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்புல. அதனால் அங்கே காருங்க 1-2 வண்டியிலையுமே ஹெல்ப் கேட்டிருக்காப்புல. அவங்க ஹெல்ப் பண்ணலை. ஸோ என்ன பண்ணிட்டாப்புல, ஸோ டிலே ஆகிடுச்சு, ஒய்ஃப் இறந்து போச்சு. எப்படி வீட்டுக்கு கொண்டு போகணும்னு புரியாமல் அதே டூ வீலர்லேயே வச்சு பின்னாடி வச்சு கட்டி வண்டியில் கூட்டிகிட்டு வந்திருக்காப்புல. இதை நிறைய பேர் வீடியோ எடுத்திருக்காங்க. இது அதுக்கப்புறம் இந்த டோலில் பார்த்து போலீஸ் செக் பண்ணி உடனே ஒரு ஆம்புலன்ஸை வரவழைச்சி அவர் சொன்னதுக்கு மேலே நம்பிக்கை இருந்துச்சா இல்லையான்னு தெரியல, இருந்தால் கூட ஆம்புலன்ஸ் வரவழைச்சி அதை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அந்த பாடியை அனுப்பிட்டு அதுக்கப்புறம் அவங்க அந்த பாடியாக அந்த பையன்ட்ட ஒப்படைச்சிருக்காங்க. ஊரில் கொண்டு விட்டுருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இன்னும் ஒரு விஷயம் முடியாதுன்ற சுச்சுவேஷன் வர்றப்ப, இது பண்ண முடியாதோ, இதுதான் கடைசி வாய்ப்பு அப்படின்னு நினைக்கிறப்ப ஏதாவது ஒரு ரூட் ஒன்று கிடச்சிரும். அவன் உட்காந்து ஆழணும்னா 10 நாள் கூட அந்த பாடி அங்கே வச்சுட்டு வண்டி இன்னொன்று வரல பண்ணலைன்னு பண்ணி ஏதோ செஞ்சுட்டு இருந்திருக்கலாம். ஆனால் சரி, ஒய்ஃபு இறந்துருச்சு, ஆனால் அந்த இறந்த ஒய்ஃபை டக்குன்னு கொண்டுட்டு போகணும் அப்படின்னு நான் யோசித்து அவன் அந்த அந்த மனுஷன் அந்த ஒய்ஃபை பாடி இறந்துட்டாங்க. இறந்தவங்களுக்கு இனி வலிக்க போகிறதில்ல அவங்கள, ஆனால் கொண்டு போய் வீட்டில் மரியாதை கொடுக்கணும், அவங்களுக்கு கொண்டு வீட்டில் சேர்த்துடணும்னு அவன் நினச்சி அவங்கள டூ வீலரில் பின்னாடியே வச்சு கட்டி அவன் எடுத்துகிட்டு வந்திருக்கான்னா, அவன் புத்திசாலின்னு சொல்கிறதா, அந்த பொண்ணு மேலே அவனுக்கு இருந்த பாசம்னு சொல்கிறதா, எப்படியோ அவனை கொண்டுட்டு வந்துடணும் வீட்டுக்குன்னு அவனோட அந்த இன்டென்ஷன், அதுதான் நம்ம பாராட்டணும். அதை அந்த இடத்த எதுவும் வண்டி வரல வாகனம் வரலன்னு சொல்லிட்டு அவன் இருக்காமல் யாரும் ஹெல்ப் பண்ணாங்க, நம்மக்கிட்ட இருக்கிற வண்டியை வச்சு ஒய்ஃபை எப்படியாவது கொண்டுட்டு போயிடணும்னு. ஆனால் அவன் மனநிலை எப்படி இருந்திருக்கும்? போகிறப்ப 2 பேரும் சேர்ந்து பேசிக்கிட்டு போயிருந்துருப்பாங்க. ரிட்டர்னு வர்றப்ப அந்த பாடியை வச்சுட்டு வர்றப்ப அவனுக்கு எத்தனை வேதனை, எத்தனை மன வலி, எத்தனை கஷ்டோடு வந்திருப்பான். 1000 தான் இருந்தாலும் பொண்டாட்டி தொந்தரவு அப்படின்னு எல்லோரும் சொல்லலாம். ஆனால் அந்த மனைவி இல்லாமல் எல்லா கணவர்களாலையும் இருக்க முடியுமா அப்படின்னு தெரியல. அது பிரிகிறப்ப தான் அதோட வலி தெரியும். பிரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அதோட வலி தெரியும். இல்லை பிரிய போகிறோம் இனி வாய்ப்பு இல்லைங்கிறப்ப மட்டும்தான் அதை உணர முடியும். அந்த உறவு தான் கணவன் மனைவி உறவு. கூடவே இருக்கிறப்ப பெருசாக தெரியாது. அப்படி தான் நான் நினைக்கிறேன். என்னோடய கருத்து அதுதான். அதனால் அந்த பையனை நான் பாராட்டுறேன். நமக்கு இங்கேருந்து அங்கே பாராட்ட முடியாது. இப்படி வைரலாக அந்த வீடியோஸு அப்படி போச்சு இப்படி இந்த செய்திகள்லாம் பரவுறப்ப, ஆனால் அவனை வீடியோ எடுத்து அதை பேப்பரில் எல்லாம் போட்டிருக்காங்க. அதை பார்த்தா அவன் சந்தோஷப்படுவானா? கஷ்டம்தான் படுவான். இருந்தாலும் அவனுக்கு மிகப்பெரிய அவன் மேலே எனக்கு ஒரு மரியாதை வருது. நல்ல பையன், நல்லா இருக்கட்டும். நன்றி.